எனக்கு வேணும் ஆசை ஆசை. நல்ல காலம் உதைக்காம விட்டானுங்களே. துரத்தி உதைக்கிற மாதிரியா இருக்குது. இனிமே நான் எப்படி பாட்டு எழுதுவேன்? நான் எந்த பாட்டு எழுதினாலும் ஏன்பா இது உன்னுடையதானா இல்ல வேற யாராவது எழுதுனதா அப்படி எல்லாம் கேட்பானுங்க. அவமானமா போச்சே, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏண்டாடே நீ பரம்பரை புறவன் தானே, புதுசா பாட்டு எழுதுன நம்பலாமா? ஏன் 1000 பொண்ணு ஏன் என்ன ஏண்டா 1000 பொண்ணு வச்சு என்ன பண்ணுவேன்? எத்தனை நாளைக்கு தானும்? ஐயோ இப்படி தனியா புலம்புற அளவுக்கு நம்ம விட்டானே. இல்ல அவன் இல்ல வரமாட்டான். மனசுலயே வஞ்சம் வச்சு என்ன கழுத்தறுத்து விட்டான். ஏப்பா டே நான் என்ன பண்ணுறேன்? 2 பாட்டு எழுதுனேன். அது யாரும் ஒத்துக்கல. ஏன்பா நான் பாட்டு எழுதுனால உனக்கு என்ன வருமானம் குறைஞ்சு போச்சா? ஐயோ தண்டோரா பாட்டா கூட இந்த காதை பத்தி எனக்கு ஒரு சேதியும் காதல விட வேண்டாம். நான் தகவலுக்கு போகல. வேண்டாம் போ. தனியா பேசுறேனே அவனை கூப்பிடக்கூடாது. ஏன் எது கூப்பிடணும்? அவனை நம்பி புலம்ப போச்சு. கத்தி கொல்லும் போயிட போகுது. அவன் இல்லை வரமாட்டான் நம்பாளே. ஏப்பா என்னப்பா பாட்டு எழுதல. நான் புலவன் இல்லை. நான் பாட்டு எழுதல. எனக்கு வராது. போடா ஐயா திமிர் தானே? பரிசு கிடைத்ததா? எல்லாம் கிடைச்சது. ஒண்ணுதான் கிடைக்கல. கொஞ்சம் பொருந்தா அதையும் வாங்கிட்டு தான் வந்திருப்பேன். என்ன உளறுகிறாய்? பாட்டு வளர்றேங்க. ஐயா பாட்டு எழுத தெரியாம இந்த ஏட்ல கண்ணா பின்னா நீ வளரி இருக்கிறதா அங்க இருக்கவங்க சொல்றாங்க. என்ன பாட்ட வளர்றேங்க? நீ என்ன சொல்லுகிறாய் அப்பா? ஐயா நான் உங்ககிட்ட பாட்டு கேட்கலாம். அப்படி கேட்காம போய் நீ என்ன மனசுல வச்சுட்டே அப்படி வந்தீட்ட? புலவனே நடந்ததை கூறு. இதுல ஒண்ணும் குறைச்சல. பேசும்போது நல்லா இறக்கணமா பேசு. பாட்டு எழுதும் போது நல்லா ஒண்ணும் கவனிக்காத. கோட்டை விட்டுரு. யோ உடம்பெல்லாம் வேகதி. அவனை பாக்கிறதுக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்கு. சபையில் நடந்ததை கூறு. சபையில உன் பாட்ட குற்றம்னு சொல்லிட்டாங்க. குற்றமா? என் பாட்டிலா? யார் சொன்னவன்? உங்க பாட்ட அங்க ஒருத்தர் இருக்கிறான். குற்றம்னு அவன் தான் சொன்னான். காட்டவனை புறப்படி என்னோடு. மறுபடியுமா? எனக்கு பரிசு வேணா ஒண்ணு வேணா போய தருவி. சபையிலே குற்றம் கூறியவன் எவன்? அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம். அவையடக்கத்துடன் கேட்டால் அதற்கு தக்க பதில் கூறுவார்கள். அப்படியானால் மன்னரை விட மற்றவருக்கு இங்கு அதிகாரமோ? இது அரச சபை என்று தமிழ் திருச்சபை. இங்கே சகலருக்கும் சம உரிமை உண்டு. அதனால் தான் தருவி கொண்டு வந்த பாட்டிலே தவறு கண்டீர்களோ? ஆம், பழுதுள்ள பாட்டாய் இருந்ததால் பரிசுக்கு அருகதை இல்லை என்று தடுத்து கூறியவன் நான் தான். யார் இந்த கிழவன்? முத்தமிழ் சங்கத்தின் தலைமை புலவன் நக்கீரன். கீரனா? தமிழ்ச்சங்கத்தின் தலைவன் என்ற ஆணவத்திலே தான் பாட்டிலே குறை கண்டீரோ? என்ன குற்றம் கண்டீர்? முதற்கண் பாட்டை இயற்றியது யார்? யாம் இயற்றினோம். எழுதிய நீர் வராமல் இன்னொருவரிடம் கொடுத்து அனுப்பியதற்கு காரணம்? அது நடந்து முடிந்த கதை தொடங்கிய பிரச்சனைக்கு வாரும். புலவர்க்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை. அதைத்தாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது அனைத்தும் அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை. எல்லாம் எமக்கு தெரியும். எல்லாம் தெரிந்துவிட்டால் எழுதும் பாட்டிலே பிழை இருக்காது என்று அர்த்தமா? அது பற்றி நான் குற்றம் கூறக்கூடாதா? கீரன் எம் பாட்டிலே குற்றம் கூறுகிறாராம். கூறும் கூறும் கூறி பாரும். புலவர்களே சாந்தமாக உரையாடுங்கள். புலமைக்கு சர்ச்சை தேவைதான். ஆனால் அது சண்டையாக மாறிவிடக் கூடாது. சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து. அதை மாற்ற யாராலும் இயலாது. பொறுத்து பாரும். நக்கீரரே, எமது பாட்டில் எங்கு குற்றம் கண்டீர்? சொற்சுவையிலா அல்லது பொருட்சுவையிலா? சொல்லிக் குற்றமில்லை. இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம். பொருளித்தான் குற்றம் இருக்கிறது. என்ன குற்றம்? எங்கே நீர் இயற்றிய செய்யுளை சொல்லும். கொங்குதையர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது முடிமோ? பயிலியது கழிய நட்பின் மயிலிய தெரிய
இத்தறிவு கூந்தலின் அறியவும் உணவோ நீ அறியும் பூவே இதுதான் எமது செய்யுள். உமது செய்யுளின் கருத்து? தலைவன் தலைவியின் காதலின் மெய்மறந்து அவளது கூந்தலில் வரும் நறுமணத்தை புகழ்ந்து வண்டை நோக்கி பாடுவதாக செய்யுள் அமைத்திருக்கிறேன். அந்த செய்யுளின் உட்கருத்து? மலர்களிடத்தே உள்ள மகரந்த பொடிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பியினத்தைச் சேர்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே, நீ கண்ட மலர்களில் இம்மங்கையின் கூந்தலை விட அதிக மனமுள்ள மலரும் உண்டோ என்று கேட்பதை போல் எழுதியிருக்க. இப்பாட்டிலிருந்து எமது மன்னவர்க்கு தாங்கள் கூறும் முடிவு புரியவில்லை. பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலின் மனம் உண்டு என்பதுதான் எமது தீர்ப்பு. ஒரு காலம் இருக்க முடியாது. வாசனாதி திரவியங்களை பூசிக்கொள்வதனாலும் தொடர்ந்து மலர்களை சூடிக்கொள்வதனாலும் தான் ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு மனம் இருக்க முடியுமே தவிர பிறப்பிலிருந்தே வெறும் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டு என்பதை ஒரு காலம் ஒப்புக்கொள்ள முடியாது. உத்தம ஜாதி பெண்களுக்கு கூட இயற்கையில் கூந்தலின் மனம் கிடையாதோ? கற்பு கரசிகளாய் விளங்கும் பெண்களுக்கு கூட செயற்கையில் என்று இயற்கையில் கூந்தலுக்கு மனம் ஒரு காலம் இருக்க முடியாது. தேவலோக பெண்களுக்கு 14 லோகத்தில் உள்ள பெண்களுக்கும் அப்படித்தான். மக்களை இயற்றம் நாக்கிலிருந்து உதவுகிறாளே பாரதி, அவளுக்கும் அதே நிலைதானோ? கலைமகள் என்ன, நான் அன்றாடும் வழிபடும் ஈசனுக்கு இடப்பக்கம் அமர்ந்திருக்கிறாளே அன்னை மலைமகள் உமையவள், அவளுக்கும் அதே விதிப்படித்தான். உண்மையாக? உண்மையாக. நிச்சயமாக? நிச்சயமாக. உனது தமிழின் மீது ஆணையாக? எனது தமிழ் புலமை மீது ஆணையாக. நக்கீரா, நன்றாக என்னை பார். நான் எழுதிய தமிழ் பாட்டு குற்றமா? ஆண்டவா, புலவரே, நீரே முக்கண் முதல்வனாயும் ஆகுக. உமது நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும் உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி துட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அங்கம் புழுதிபட அருவாளி நெய் பூசி பங்கம் படவ 2 கால் பரப்பி சங்கதனை கீரன அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன். சங்கருப்ப ரெங்ககுலம் சங்கரனார் கேது குலம். சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. நக்கீரா, மகேஸ்வரா, பரம்பொருளே, தென்னாடுடைய சிவனே, என் நாட்டவர்க்கு இறைவனே, மதுரை என்பதின் முதல்வனே, எங்கள் பிழையை மன்னிக்க வேண்டும். ஐயரே, எம்பெருமானே, ஆண்டவா, மகேஸ்வரா, பரமேஸ்வரா, சொக்கநாதா, இறைவா, எம்பெருமானே, மகேஸ்வரா, அருள்வடிவே, ஆண்டவா, பரமேஸ்வரா, மகேஸ்வரா, தேவா, கண்பக பாண்டியனே, சொக்கநாதா, சோமசுந்தர கடவுளே, எம்பெருமானே, அறியாமல் எதிர்வாதம் செய்த நக்கீரனை மன்னித்தருள வேண்டும். தலைமையான புலவனை தமிழ்ச்சங்கத்திற்கு தந்தருள வேண்டும். பரம்பொருளே, சினம் எடுத்து பாண்டியன் வேண்டுகோளுக்கு செவிசாய்க்க வேண்டும். பாண்டிய மன்னா, சிரமில்லை எமக்கு, வேதனையை விடு. எமது விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று. தீப்பொறியின் வெப்பம் தாழாது பொற்றாமரை குளத்தில் வீண்டு கிடக்கும் தலைமை புலவன் நலமுடன் வருவான். நக்கீரா, ஆண்டவா, இறைவா, எம்பெருமானே, ஊழியும் நீயே, உலகமும் நீயே, வாழியும் நீயே, வரதனும் நீயே, மூவரும் நீயே, முன்னெறி நீயே, தேவரும் நீயே, தீர்த்தமும் நீயே, முக்கண் முதல்வனே, முத்தமிழ்ச் சங்கத்தின் தலைவனே, மூலப்பொருளே, அமிழ்தினுமினிய தமிழ் மொழியின்பால் யான் கொண்டுள்ள பற்றின் காரணமாக செய்யுளில் பொருட்குற்றம் ஏற்படலாகாதே என்று எதிர்வாதம் செய்துவிட்டேன். ஐயனே, இச்சிறியனை மன்னியுங்கள், தவறு இருந்தால். நக்கீரனே, நின் தமிழோடு விளையாடவே யாம் வந்தோம். வந்திருப்பது இறையென்றறிந்தும் நெற்றிக் கண்ணை சிறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதாடிய நின் தமிழ் திறமைக்கு எமது வாழ்த்து. வாழ்க நின் தமிழ் தொண்டு. ஆண்டவா, பரம்பொருளே, மன்னவா, தயவு செய்து தாங்கள் அறிவித்தபடி 1000 பொற்காசுகளை தருமிக்கே கொடுக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.